ஐயா தூத்துக்குடியில் முதல்ல வெள்ளம் வரப்போகுது, மக்களை சுதாரிப்பார்ந்துக்க சொல்லி அகத்தியர் ஐயா சொன்னார். திருவண்ணாமலையில் ஏன் சொல்லலை? ஐயாட்ட கேளுங்களேன். நீங்கள் திருவண்ணாமலையில் ஏன் இந்த சேதாரம்? சித்தர்களின் கோபம். இந்த விஷயங்களுக்கு என்ன பதில் சொன்னார்னா, இயற்கை பேரிடர் இதோட இறைவனிடம் கோபம் ஏற்பட்டது, உன் குழந்தைகள்கிட்ட நீயே கோபப்படலாமான்னு நாங்க போய் கெஞ்சினோம். கட்டுப்பற்றும் தீபம் ஏத்துவாங்க. தீபம் வழக்கம் போல 12-13 நாளைக்கு மேல அந்த சுடர் எரியும், மக்களுக்கு அனுகிரகம் இருக்கும், முருகர் வெளிப்பட போகிறார். அந்த திருவண்ணாமலை மாதிரி ஒரு அற்புத தேசமே இல்லை. நொடிக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டு இருக்கு. மூணு பௌர்ணமிக்கு ஒரு இடத்துல போய் தூங்கினா உனக்கு நல்லது நடக்கணும்னா அங்க போய் கூட்டம் குமியுது. அப்ப அந்த இடத்தோட சூழல் சமநிலை மாறி போகுது. இந்த சமநிலை பாதிக்கிறதை, எனக்கு 3 அடுக்கு மாடி வேணும்னு கேட்கறத இறைவன் தடுக்கிறது இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் 3 மாடி கேட்டான்னு கேட்கறது தான் தப்பு. அவனுக்கு மட்டும் கொடுக்குறியேன்னு கேட்கக்கூடாது. ஏன் சுகமே சொல்லுங்க. சுகமே சொல்லுங்க. ரொம்ப நீண்ட நாளைக்கு அப்புறம் திரும்ப சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு நம்ம பேசி. ஏன்னா தொடர்ந்து மழை அந்த காரணம் போயிட்டு இருந்துச்சு. உங்க ஐயாவும் கொஞ்சம் உடம்பு முடியாம, சொந்த சுய காரணங்கள், அகத்தியர் அதற்கு அனுமதிக்கலன்னு நினைக்கிறேன். 4 மாசமா கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. நான் இடையில உங்கள்கிட்ட ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேங்க. ஐயா தூத்துக்குடியில முதல்ல வெள்ளம் வரப்போகுது, மக்களை சுதாரிப்பார்ந்துக்க சொல்லி அகத்தியர் ஐயா சொன்னாரு. திருவண்ணாமலையில ஏன் சொல்லல? ஐயாட்ட கேளுங்களேன். நீங்க ஐயாட்ட வாக்கு கேட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. அந்த வாக்கை கேட்டோன்னே நான் நினைச்சேன், ஆமா இதெல்லாம் கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயா நம்ம சேனல்ல பேசலாமானே? இல்ல கண்டிப்பா பேசலாம் அப்படின்னீங்க. திருவண்ணாமலையில் ஏன் இந்த சேதாரம்? பொதுவா இயற்கையை நம்ம கணிக்கவே முடியாதுங்க. இயற்கைங்கிறது பஞ்சபூதங்கள். நம்ம உடம்புல ஒரு பஞ்சபூதம், இயற்கையும் பஞ்சபூதங்களானது. நம்ம எல்லாருமே எதை நீ நினைக்கிறையோ அதையாக ஆகிறாய் அப்படின்னு சொல்லுது கீதை. அது மாதிரி நம்மளுடைய மாஸ் கிரிட்டீரியா. பொதுவாக சேனல்கள் நம்ம பக்தி இன்ஃபினிட்டியில் பிடிச்ச விஷயமே என்னென்னா, நெகட்டிவ் விஷயங்களை அதிகமாக கொண்டு போகிறதே இல்லை. இந்த நாளில் உலகம் அழிஞ்சிடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், இது வரும் அது வரும் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏன் வராது அல்லது வந்தால் அதை எப்படி தடுக்கலாம். ஆமாம், பொதுவாகவே நம்ம நல்ல விஷயங்களை அதிகம் பேசணும். என்னவா நம்ம நினைக்கிறோமோ அந்த எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். எண்ணங்களை கொண்டு நம்ம எதையும் சாதிக்கலாம். எண்ணங்கள் தான் நம்ம கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்கிறோம். ஒருத்தர் உடம்பு முடியல கூட்டு பிரார்த்தனை வைத்தா அவங்க உடல்நிலையே சரியாகுது. பிரார்த்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் பலம் அதிகம். இந்த பிரார்த்தனைகளை கொண்டு வெல்லலான்ற இந்த விஷயத்துக்கு நம்ம அவர்கிட்ட கேட்குறோம். என்ன ஆச்சுங்க இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள், சித்தர்களின் கோபம் அப்படின்னு சொல்றாங்களே. பல்வேறு இடங்கள்ல பலர், நான் இதை கேட்டேன், அவர் இந்த சித்தரை கேட்டேன், இந்த சித்தரை கேட்டேன், சித்தர்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க, இறைவன்லாம் ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க, இன்னும் பேரழிவு ஏற்படும், மேலே போய் தீபமே ஏற்ற முடியாது, இன்னும் சில தொலைக்காட்சியில ஒரு படி மழையே போயிட்டாங்க, மேலே எந்த ஒரு அனுமதிக்கவே மாட்டாங்க, தீபம் ஏத்துறது சந்தேகம்ங்கிற அளவுக்குலாம் போயிட்டாங்க. அதுக்குள்ள ஒரு டிசம்பர் மாசம் சென்னை அழிய போதுன்னு சொன்னார். இந்த மாதிரி பல விஷயங்களை அது அறகுறையா அல்லது மக்களை திசை திருப்புற விஷயங்களை சொல்றாங்க. கேட்கும்போது அகத்தியர் சொன்னது என்னன்னா, சித்தர்களுக்கு கோபம் வருமானா கண்டிப்பா வரும். அது கட்டுப்படுத்தக்கூடிய கோபம். கோபத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க. கோபம், மதம், மாச்சரியம், நம்ம கிட்ட இருக்க பொறாமை, அகங்காரம், இன்னைக்கு ஒரு சஷ்டின்னா அதான் 5-6 விதமான குணங்களை கட்டுப்படுத்தி வைத்துக்கோ அப்படின்னா அதான். முருகன் என்ன சொல்ற, வருடா வருடம் சூரசம்ஹாரம் பண்றாருன்னா நம்மள நம்ம இந்த புல்லு முளைக்கிற மாதிரி, எவ்வளவுதான் நீங்க வீட்டுல புல்லை எடுத்தாலும் அந்த வேறு திரும்ப முளையிட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில நம்மளுடைய பிறவி குணாதிசய குணங்கள் மீண்டும் மீண்டும் தலையெடுக்கும். எல்லா மனிதருக்கும் அது பொது. இன்னொன்று, பதவி, பணம், அகங்காரம், சூழல், நமக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கை எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. ஒருத்தவங்க பணிவா இருக்கிறவன் பதவி வந்தானா மாறிடுறான், அல்லது அவன்கிட்ட குணமே மாறி போகுது. பிரபலம் ஆயிட்டானா அவ்வளவுதான், அவனுடைய எண்ணங்கள், திசை எல்லாமே மாறி போகுது. மாறக்கூடாது. இதுக்கு பலரையும் அடித்து சொல்லி கொடுக்குறாங்க. யாரை சொல்லிக்கணும்? அவங்களுக்கு நெருக்கமானவங்க தான். எப்படி நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி நெருக்கமான பிள்ளைகளுக்கு அடி அதிகமாக விழுது. சித்தர்கள் அடிப்பாங்களான்னா ஆமா அடிப்பாங்க. யாரை நெருக்கமா இருக்கிறவங்க தான் அடிப்பாங்க. இந்த விஷயங்களுக்கு என்ன பதில் சொன்னாருன்னா, இயற்கை பேரிடர் இதோட கட்டுப்பட்டுரும். இந்த திருவண்ணாமலை விஷயத்துக்கு முதல்ல அவர் சொன்னது இன்னும் பெருசாலாம் ஒன்றும் ஆகாது. இறைவனிடம் கோபம் ஏற்பட்டது, உன் குழந்தைகள்கிட்ட நீயே கோபப்படலாமான்னு நாங்க போய் கெஞ்சினோம். கட்டுப்பற்றும் தீபம் ஏத்துவாங்க. தீபம் வழக்கம் போல 12-13 நாளைக்கு மேல அந்த சுடர் எரியும், மக்களுக்கு அனுகிரகம் இருக்கும், முருகர் வெளிப்பட போகிறார் அப்படின்னு அப்பவே சொன்னார். அது ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தியா நமக்கு இருந்தது. நமக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது. இன்னொன்று, அப்ப சொல்லும் போது சொன்னார், அப்ப இது ஏன் ஏற்படுது? மக்களோட எண்ணங்களுடைய, நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் எண்ணங்கள்.
எதையுமே நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ நிறைய சொல்றோம், ஆந்திராக்காரங்க வராங்க, கன்னடத்துக்காரங்க வராங்க, யார் வேணா வரட்டும், எந்த தேசம், பாரத தேசம், மொழி இனம் பிரிவு வேண்டாம். ஆனால் எண்ணங்கள் எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி தொலைக்காட்சி அல்லது பப்ளிக்ல இருக்கிறவங்க அல்லது தூண்டு வைக்கிறவங்க, ஒரு சிலர் பார்த்தீங்களா, 3 பௌர்ணமிக்கு ஒரு இடத்துல போய் தூங்கினா உனக்கு நல்லது நடக்கணும்னா அங்கே போய் கூட்டம் குமியுது. அப்போ அந்த இடத்தோட சூழல் சமநிலை மாறி போகுது. இந்த சமநிலை பாதிக்கிறதை இயற்கையை அனுமதிக்கிறதே இல்லை. எதுவும் அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு. அது நல்லதா இருந்தாலும் சரிதான், கெட்டதா இருந்தாலும். ஒரு இனிப்பே சாப்பிட்றோம், நல்லா இருக்குன்னா 5வது 4வது 5வது சாப்பிட்றோம், வயிற்று வலி தான் வரும். எதுவுமே அளவுக்கு உட்பட்டு தான் இருக்கணும். அளவுக்கு மிஞ்சும் போது நன்மையா இருந்தாலும் அது தீமையை ஏற்படுத்தும். இங்க என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அங்க இந்த கிரிவல பாதையும் கிரிவல பாதையும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மலையடி வார பாதையில நம்ம சாலை வழி பாதைக்கு வந்துட்டோம். கிரிவலம் போகும்போது அமைதியா போகணும், இறை நாமாவை சொல்லிட்டு போகணும், இறை சிந்தனையோட போகணும், மலை முகட்டை தரிசனம் பண்ணிக்கிட்டே போகணும். அங்க இருக்கிற ஆலயங்கள்ல அங்கங்க நம்ம சுமைகளை இறக்கணும். 8 திக்குக்கு 8 லிங்கம், அஷ்டலிங்கங்கள்ங்கிறது 8 திக்கு. எந்த திக்கிலேருந்தும் எனக்கு ஆபத்து வரக்கூடாது, என்னை காப்பாத்து, எனக்கு அரணாயிரு அப்படின்னு கேட்க போறோம். அதை நம்ம உணர்ந்து போனோம்னா அந்த திருவண்ணாமலை மாதிரி ஒரு அற்புத தேசமே இல்லை. நொடிக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டு இருக்கு. நம்ம அற்புதங்களை பட்டியலிட்டலாம் முடியாது. அங்க இருக்கிறவங்களை நீங்க தனித்தனியா ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க உங்க சேனல்ல வேற ப்ரோக்ராம் போக வேண்டாம். திருவண்ணாமலையில போய் ஒரு கேமரா போட்டுட்டு உனக்கு என்ன நடந்தது, உனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு. குறைவில்லாம கொடுக்குறாரு சிவன். மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, உணவுகள் பழக்கங்கள் அதை அங்க பாழ் பண்றது, இயற்கைக்கு கேடான பொருள் அன்னதானம் போடுறாங்க, இந்த பேப்பர் பிளேட்டு குப்பை அதெல்லாம் சாலையிலே போடுறாங்க. கவர்மெண்ட் கட்டுப்படுத்தினாலும் சுத்தபத்தமே இல்லை. நான் அதுதான் சொல்லுவேன், இந்த தூய்மை பணியாளர்லாம் அடுத்த நாள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவ்வளவுதான் தூய்மை பணியாளர் ஒரு நாளைக்கு வேலை பார்க்க தான் இருக்க போறாங்க. இவங்க போய் அந்த போடுற குப்பைகளை அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. குருநாதர் திரு வெங்கட்ராம சுவாமிகள் அவருடைய குழுவினர் ஒரு கோஷ்டி 2 மினி வேனே வச்சிருக்காங்க. அவங்க கிரிவலம் போறதே கிடையாது. இந்த கிரிவல பாதையில சேர்ற குப்பையை அவங்க முடிஞ்ச அளவுக்கு சேகரம் பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய தூய்மை பணி தான். அந்த எல்லாம் இறைவனை அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி நாம அந்த இறை நாமாவை சொல்லி அந்த கிரிவலத்தை உணர்ந்து செய்யணும் அப்படின்னு. இன்னொன்று மெக்கானிக்கலா வேகமா 2 மணி நேரத்துல முடிக்கிறது, 3 மணி நேரத்துல முடிக்கிறது, வேகமா போறது, அங்கே விற்கிற பொருட்கள் அல்லது அங்க சார்ந்த வியாபாரிகள் வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கு சொல்லலை, இருந்தாலும் அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி மாறும்போது அந்த தன்மைகள் மாறி போகுது. சொல்லியிருக்காரு இல்லையா, புண்ணிய பூமி இங்க பாவம் இங்க பண்றாங்க. அங்க மது மாமிசத்தை ஒரு புண்ணிய கஷேத்திரம், அக்னி கஷேத்திரம். அக்னி கஷேத்திரத்துல அங்கேயே ஒரு நாள் நாவை அடக்கக்கூடாதா, அங்கேயும் அதெல்லாம் செய்யறாங்க, தவறா நடக்கிறாங்க. இப்போ பாத்தீங்களா, அந்த சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது பழனியில மாலையை கட்டி சாலை ஓரத்துல இருக்கிற ஆலயங்கள்ல வச்சுட்டுறதும், அங்கேயே அவங்களுடைய பழக்கங்களை மீண்டும் தொடர்றதும். கட்டுப்பாடுங்கிறது நம்மை நெறிப்படுத்த தான் ஒரு ஆலயங்களுக்கு போறோம், நம்முடைய சுமையை குறைக்க போறோம். அதுக்கு ஒரு காரணத்தோட போகல, அதனால ஏற்பட்ட விளைவுகள். இதனாலே பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணுமே இல்லை. நான் 2 முறையா நம்ம தொலைக்காட்சியிலே பாண்டிச்சேரியில ஒரு தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு விசேஷம். பௌர்ணமியில அந்த தர்ப்பணம் மாசி மாதத்தில் தர்ப்பணம் கொடுக்கும் போது அது மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. உலகத்துல அதுக்கு ஈடான இடமே கிடையாது. கிரந்தங்கள் அப்படி சொல்லுது. இவ்வளவு சிறப்பான இடம். அகத்திய பெருமானே அந்த நாளில் அந்த இடத்துல தர்ப்பணம் கொடுத்ததுனால அவருடைய மூதாதையர்கள் அந்த தலைகள்ல இருந்து விடுபட்டாங்க. அந்த பிதிர் சாபங்கள் பித்ரு தோஷங்கள் முழுசா நீங்கக்கூடிய இடம். அந்த ஆன்மா மீண்டும் பிறப்பு இல்லாம போகுது. முக்தி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பூமி. ஆனா இன்னைக்கு அது ஒரு கேளிக்கை உலகமா மாறிட்டு இருக்கு. அதை தான் சொன்னார். அதை வெளிப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க, அதையும் பாழாக்குவீங்க. அங்கேயும் ஒரு பண ரீதியா அல்லது ஒரு தர்க்க ரீதியா போய் ஏதோ ஒரு நடத்தினோம், இன்னைக்கு போனோம் தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு கடமைக்கு கொடுப்பீங்க. உள்ளார்ந்து செய்யற பிரார்த்தனைகளும் பூஜைகளும் தான் அதிகமா பலன் கொடுக்குது. ஆன்மீகம் வளரணும், ஆனா ஆன்மீகம் வளர்றது முறையான வளரும், வீக்கமா போயிடக்கூடாது. வீக்கம் மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால ஏற்பட்ட விளைவுகள் தான் அவர் அன்னைக்கு சொன்னது. இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியான பேரிடர்கள் பூமியில ஏற்படுமான கலியுகம்ங்கிறது இருக்கத்தான் இருக்கும். இப்ப நீங்க கேட்டது திருச்செந்தூர்ல கடல் உள்வாங்கி இருக்கு. கண்டிப்பாக அது பூமி தன்னுடைய கோபத்தை காமிக்குது, நிலத்துல காமிக்குது. இப்போ ஒண்ணும் இல்லை, கும்பமேளால முதல்ல ஒரு கும்பல் நெரிசல் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படுது, தீ விபத்து ஏற்படுது. இதெல்லாம் இயற்கை தன்னுடைய கோபத்தை காமிக்குது.
இந்த கோபத்தை உணர்ந்து நம்ம அதை மாத்திக்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்றோம், அங்கே ஏதாவது ஒரு பெண் அழகா இருக்கான்னா அந்த பெண் அழகா இருக்கா அப்படிங்கிறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை, கும்பமேளானா என்ன, அது எதற்கு வருது, 144 வருஷம் கழிச்சு வருது. இந்த 144 வருஷம் கழிச்சு உன்னுடைய சுமையை குறைக்க உனக்கு வாய்ப்பு கொடுக்குறான். 3 பிறவி கடந்திருக்கிறதா தான் நீ அந்த 144 வருஷத்துக்கு ஒரு தடவை, நீ ஒரு தடவை அந்த மண்ணை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். 3 பிறவில நீ தொடர்ந்து புண்ணியவானா இருந்திருந்தாதான், இல்லைன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காது. 3 பிறவில புண்ணியவானா இருக்கணும். அதாவது அந்த 3 பிறவிலையும் உன்னுடைய புண்ணியங்கள் அதீதமா இருந்தாதான் அந்த மண்ணை கால வைக்க முடியும். அப்படி இருக்கிற பூமியிலையும் போய் நம்ம திரும்பவும் அதை ஒரு ஒரு ஏதோ கும்பலா வெளியே கிளம்பி போனோம் அப்படிங்கிற திருமணங்கள் இப்ப அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. அகத்தியர் வர நம்ம பண்ற வீடுகள் நடக்கிற திருமணங்களே அவர் நல்ல ஒரு மூட்ல இருக்கும்போது கிண்டலா பேசுவார். என்ன சொல்லுவாருங்க, திருமணங்களை என்னடா பண்றீங்க, கும்ப குடிக்கிறீங்க, ஆலயங்கள்ல போய் நடத்தணும். இறைக்கு முன்னாடி நான் இவளை கரம் பிடிக்கிறேன், இவளுடைய கரம் பிடிச்சு இவ என் வாழ்க்கைய என்ன என் கூட வராகும், அவளுக்கு என் வாழ்க்கை, அவளோட வாழ்க்கை என்கிட்ட ஒப்படைக்கிறேன், என்னோட வாழ்க்கையை அவள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நாங்க இருவரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்க போறோம், ஒரு தலைமுறையை உருவாக்க போறோம், ஒரு வாழ்க்கை நெறியை அடுத்த தலைமுறையை உருவாக்க போறோம் அப்படிங்கிற உணரணும். உள்ளார்ந்த எண்ணங்களோடு அங்க போய் அந்த திருமணம் நடக்கணும். ஆனா எங்க நடக்குது, மண்டபங்கள்ல நடக்குது. எல்லாத்துக்கும் ஆளு, வரவேற்கிறதுக்கு ஆள்ல இருந்து ஆரம்பிச்சு சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுல இருந்து எல்லாமே ஆள் போட்டாங்க. எல்லாம் படம் எடுக்கிறதுலையும் வீடியோ எடுக்கிறதுலையும் ஆடுறதுலையும் அதுலயும் அதீதமா போயிட்டு இருக்காங்க. எதை எங்க செய்யணும்னு இல்லை, சமையல் அறையில செய்யறதா ஹாலில் செய்யறாங்க, ஹாலில் செய்ய வேண்டியதை ரோட்ல செய்யறாங்கன்னு எல்லாமே ப்ரீ ஷூட்டிங் அந்த ஷூட்டிங்னு போட்டு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நம்ம சேனல் திருப்பி நான் சொல்றேன்னு பெருமைக்காக சொல்லலை, நல்ல விஷயங்களை அதிகமா கொண்டு போகணும். நல்ல விஷயங்களை கொண்டு போகாம தீமைகளை கொண்டு போறதும் பாவம் தான். நான் உதவி செய்யறதுங்கிறத விட உபத்திரம் செய்யாம இருக்கணும். அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில ஆன்மீகத்தை நான் உயர்வாய் நினைக்கிறேனா அப்படிங்கிறத விட அதை பாழ்படுத்தாமல் இருக்கேனா அப்படிங்கிற எண்ணம் வேணும். இது இருந்தா நல்லா நம்முடைய வாழ்க்கை நெறிப்படுத்தப்படும். மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம். அகத்தியர் சொன்ன ஒரே வாக்கியம், அதுல எல்லாத்தையும் அடக்கிட்டார். மனம் அது செம்மையானால், செம்மைங்கிறதுக்கு டெபினேஷன் தெரியல, நம்ம அவரே கேட்கிறோம். செம்மைன்னா என்னங்க, நான் நிறைய மந்திரம் சொல்லணுமா, நிறைய பூஜைகள் பண்ணணுமா, நிறைய இறை எண்ணத்தோட நான் அதிக ஆலயங்களை வழிபடணுமா, நான் நிறைய தர்ம காரியங்களை செய்யணுமா, அன்னதானம் செய்யணுமா, வஸ்திர தானம் பண்ணணுமா, இதெல்லாம் ஒரு வழி வகை. அதை தாண்டி உன் எண்ணம் தெளிவாகணும். மனம் அது செம்மையானால்னா இறை என்னிடம் வரணும்னா நான் சுத்தமா இருக்கணும், என்னுடைய எண்ணம் சுத்தமாகணும், என்னுடைய வாழ்க்கை சுத்தமா இருக்கணும், என்னுடைய நான் செயல்படுத்தும் செயல்கள் பிறரை பாதிக்காத வண்ணம் என்னுடைய வாழ்க்கையை கட்டமைச்சுக்கணும். இதை அமைச்சுக்கிட்டேன்னா உன் கோயிலே உள்ளம் பெருங்கோயில்ங்க, அடுத்து மூலர் சொன்ன வார்த்தை வருது, உள்ளம் கோயில் ஆயிடும். இறைவன் உன்னிடம் இருப்பான். உன்கிட்ட இருக்கிறவன் உள்ள இருக்கிற ஒரு இறைவனை நீ உணரலாம், உணர்ந்து நீ அவரை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டா நீ மந்திரமே சொல்ல வேணாங்கிறார். மந்திரம் கூட ஒன்னும் சொல்ல வேணாம், இறையே இல்லைன்னு சொல்லிட்டு போ. நீ பரிசுத்தமானவா இருந்துட்டேன்னா இறை உன்னிட்ட இருக்கு. அப்புறம் நீ ஏன் தனியா இறைவனை தேடணும்? தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம தேடுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்மாலிட்டி தேவைப்படுது. நம்ம அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, என்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்கு, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு 1000 பசங்க படிக்குது, அந்த ஆற்றலை மதிப்பீடு செய்ய வேண்டியதா இருக்கு. மதிப்பீடு செய்யறதுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. பரீட்சையில வச்சு நீ 1000 மார்க்கு, நீ 999 மார்க்கு, நீ 990 மார்க்கு, நீ 800 மார்க்குன்னு பட்டியலிடுறாங்க, மதிப்பெண் கொடுக்குறாங்க. அப்படி நம்மளை பரிசோதிக்கத்தான் தேவைப்படுதே தவிர மதிப்பெண் அப்படிங்கிறது வாழ்க்கையில அது பரீட்சையில உண்டு, வாழ்க்கையில கிடையாது. முயற்சிகளுக்கு எண்ணிக்கையே கிடையாது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை செம்மைப்படுத்திக்க நினைக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ இதை பைரம் பட்டத்திட்டுற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க செம்மையாகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இறை ஒன்னை நெருங்கி வருது. நீ ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் 4 அடி எடுத்து வைக்கிறாருன்னு அதான் அர்த்தம். உள்ளே இருந்து நீ தேடு, உள்ள இருக்கிறத தேடு. ஆலயங்கள்ல போகும்போது நமக்கு ஒரு சாந்தம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும், சூழலை அனுபவி. ஆலயமும் வர வர ஒண்ணு பிரசித்தியான அது சண்டகடை மாதிரி ஆயிடுது, அல்லது சில ஆலயங்களை கேட்பாரற்று கிடக்கு, பராமரிப்பு இல்லாம இருக்கு. அது இல்லாம சமநிலையா இருக்கணும். ஒரு முருகர் இருக்காருன்னா, இப்ப நான் ஒரு வந்தவாசி செய்யாறுல இருக்கேன்னா அங்கேயே ஒரு முருகர் இருக்காரு. அழகா உள்ளூர்ல இருக்கிற முருகரை கும்பிட்டாலே முருகர் அங்கேயே அனுகிரகம் பண்ணுவார். வேற சில ஆலயங்கள் போனா அங்க இருக்கக்கூடிய அந்த தீர்க்கங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு போகணும். ஆனா ஒரே இடத்துல போய் குமியறத யாரும் விரும்புறதில்லை. இந்த ஒரே இடத்துல குமியும் போது அது எல்லாமே பாதகங்களை தான் ஏற்படுத்துது. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பல சித்தர்களும் அதை தான் வலியுறுத்திட்டு இருக்காங்க. மனதை நம்ம செம்மையாக்கிக்கோ, வாழ்க்கையை செம்மையாக்கிக்கோ, நேர்மையா போ.
நேர்மைனா உடனே நான் வந்து பரிசுத்தமா இருக்கணும், தவறு. கலியுகம், கலியுகத்துல கிருஷ்ணன் ஆள்றார். அதான் நாங்க இந்த அபிஜித் முகூர்த்தம்ங்கிறத பத்தி இப்ப நிறைய பாக்குறோம். இந்த அபிஜித் நேரம்னா வேற ஒண்ணும் இல்ல, நெளிவு செல்வுகளை கத்துக்கும். உண்மை பேசு அப்படின்னு சொல்றது ஒரு வார்த்தைன்னா, பொய் பேசாமல் இருக்கிறது ஒரு வழி. உண்மை சொல்றது ஒரு வழி, பொய் பேசாமல் இருக்குது. ரெண்டும் ஒரே அர்த்தமானா இல்ல, கண்டிப்பா இல்ல. உண்மை மட்டும் பேசுறதுங்கிறது சிரமங்களை கொடுக்கலாம், பொய் பேசாமல் இருக்கிறது நன்மைகளை கொடுக்கும். தவிர்க்கிறது மௌனம், அல்லது சில நேரங்கள் ஒரு மான்குட்டி அடைக்கலம் கொடுக்கும்போது ஒரு முனிவர் பின்னாடி வந்துடுது, என்னை காப்பாத்துந்து வேடன் வரான். அவரை தேடி வந்த வேடன் இங்க மான் இருக்கான்னு கேட்டா அவர் உண்மையை சொல்லணும், சத்தியமானா இவர் நிரூபிக்கணும்னா மான் இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா மானோட உயிர் போயிடும். மான் அவன் வேட்டையாடணும், அது விதி. இவர் தர்க்கம் பண்றாரு மனசுக்குள்ளேயே, அதோட விதி அது. அந்த வேட்டைக்காரனுக்கு அதுதான் இறை, அதை அவன் பிடிச்சுதான் அடிச்சாகணும். நான் தடுக்கிறதுக்கு நான் யாரு அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கிறார். இறைவன் கேட்கிறார், நீ அமைதியா இரு, நீ பிடித்தும் கொடுக்க வேண்டாம், அவன் வேலை அவன் தேடட்டும், அவனோட வேட்டை அவன் வேலை, உயிரை காப்பாத்திக்க வேண்டியது அதோட வேலை, நீ உன் வேலையை பார். நம்ம என்ன பண்றோம், நம்ம அதை தாண்டி போயிடும். தாண்டி போகும்போதுதான் நீ ஏன் சத்தியத்தை காப்பாற்றணும், சத்தியம் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும். இப்ப அமைதியா இரு, அமைதியா இருக்கணும். அவன் காது கேட்காத சாமி போல இருக்கு அப்படின்ட்டு அவன் போயிட்டான். இந்த சாமி காது கேட்காது போல இருக்கு, நான் கத்துன்னு கத்துனா அது மௌனமா இருக்காரு, காது கேட்காது போல இருக்குன்னு போயிட்டான். இப்ப அவரு சத்தியத்தையும் மீறல, அதே நேரம் அந்த உயிருக்கு பாதகத்தையும் ஏற்படுத்தல. அப்போ நம்ம அமைதியா இருக்கிறதே பல நேரங்கள்ல நன்மைகளை விளைவிக்கும். அப்படிதான் இந்த ஆலயங்கள், இந்த அதாவது அந்த கடல் உள்வாங்குமா வெளிவாங்குமா அப்படிங்கிறத விட நம்ம எண்ணங்கள் முருகா பல ஆயிரம் ஆண்டுகளா என்னுடைய பல தலைமுறைகள் என்னுடைய மூதாதையர்கள் வழிபட்ட இடம். இந்த ஆலயத்துக்கு நாங்க வர்றது எங்களுடைய சிரமம் குறையணும். இப்ப அதீத கூட்டம் வருது இந்த திருச்செந்தூர்ல, திருவண்ணாமலை எல்லாமே. இப்ப திருவிடைக்கழின்னு ஒரு இடம் இருக்கு, இங்க வள்ளி உயர்வா இருக்கிற மாதிரி அங்க தேவயானை உயர்வா இருக்கிற ஒரு ஆலயம், அதுவும் ஒரு கடற்கரை ஆலயம். நம்ம திருக்கடையூர் பக்கத்துல இருக்கு. அந்த ஆலயத்துல போனீங்கன்னாலும் இந்த திருச்செந்தூர் போன பலன் இருக்கு. திருவிடைக்கழின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த மாதிரி பல ஆலயங்கள் பகுத்து போகலாம். ஒரே இடத்துல போய் குமிஞ்சு அங்கதான் கொடுப்பாரா இறைவன் அப்படிலாம் கிடையாது. நாம இருக்கும் இடத்திலேயே மனதார வேண்டிக் கொண்டால் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுக்குதான் இந்த நாடியிலேயே அதான் சொல்றோம், நாடி ஜோதிடம் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னா மேலும் நமக்கு வழிகாட்டக்கூடியதா இருக்கும். உறுதிப்படுத்திக்கிறதுக்காக கேட்கலாம், சார் இந்த இடம் சரிதானான்னு கேட்கறோம்ல, அந்த மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் சீரமைச்சுக்கிறதுக்காக இருக்கலாம், எதிர்மறையான எண்ணங்களை குறைக்கிறதுக்காக இருக்கலாம். ஆனா என்ன பண்றோம்னா எல்லாமே மேஜிக்கலா நடக்கணும். ஏதாவது ஒன்று தொலைக்காட்சியில வந்து சொல்லிட்டோம், இருதயத்துல ஒரு குழந்தைக்கு தொலை இருந்தது குணமாயிடுச்சுன்னு சொன்னா ஆர்வத்துல கேட்கறாங்க, வருத்தமா இருந்தாலும் சரி அவங்களுடைய குறை, என் குழந்தைக்கு அந்த இருதய தொலை அடையுமான்னா ஏன் இந்த கர்ம வினை ஏற்பட்டது, இதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த வினை பயன் என்னாலோ என் மூதாதையராலோ அல்ல அந்த குழந்தையோட பூர்வீகத்தால ஏற்பட்டதா, இதை எனக்கு சரி செய்ய ஒரு வாய்ப்பை கொடுன்னு இறைவன்கிட்ட கதரும் போது இறைவன் அந்த வாய்ப்பை கொடுக்குறான். குற்றத்தை ஒப்புக்கொள். ஒரு குழந்தை ஒரு கண்ணாடி பாத்திரத்தை விளையாடும் போது அங்க எடுக்காத அப்படின்னு தாய் தடுக்கிற, நான் அதை போயிட்டு வருவேன், இது போட்டா உடஞ்சிரும் வேண்டாங்கும் போது அந்த குழந்தை திரும்ப எடுத்து போட்டு உடைச்சிருச்சு. தாய் வந்த உடனே அதுவே ஆமாமா நான் உடைச்சிட்டேன்னு குச்சி எடுத்து கொடுத்தா, சரி தவறுன்னு சொன்ன மீறி செய்துட்ட, இருந்தாலும் ஒப்புக்கொண்டாய்ங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடி அடிப்பாங்க அல்லது மிரட்டி விடுவாங்க. குற்றத்தை ஒப்புக்கொள்ள இந்த குழந்தை அதை மறைக்க பாக்குதுன்னா இறைவனும் அப்படிதான். குற்றம் செய்தது ஒரு பங்கு, சொன்ன பேச்சை கேட்காம இருந்த ஒரு பங்கு, மறைக்க பார்த்தது ஒரு பங்குன்னு வினை பயன் கூடி போகுது. வாழ்க்கையில எல்லா குற்றத்தையும் மறைக்க முயற்சி பண்றோம் அல்லது கம்பேர் பண்றோம். எனக்கு 3 அடுக்கு மாடி வேணும்னு கேட்கறத இறைவன் தடுக்கிறது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் 3 மாடி கேட்டான்னு கேட்கறது தான் தப்பு. அவனுக்கு மட்டும் கொடுக்குறியேன்னு கேட்கக்கூடாது, எனக்கு கொடு, அதை விட கொடு, அதுக்கு சமமா கொடு, அல்லது எனக்கு தக்கினதை கொடு அப்படின்னு கேட்கலாம். நான் என்ன பண்றோன்னா, என் பங்காளி மட்டும் முன்னுக்கு வந்துட்டான், அவன் அவ்வளோ கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன், அவ்வளோ தர்மம் செய்யாதவன், நான் 3 வேளையும் சாமி கும்பிட்றேன், நான் தர்மத்தை மீறி வாழவே இல்லை, ஆனா எனக்கு இறைவன் பார்க்கறதே இல்லை. நான் வீடு கட்டினேன், நான் கோட்டையை பிடிச்சேன், நான் என் பிள்ளையை படிக்க வச்சேன், நான் வந்து இந்த வாகனத்தை வாங்கினேன், என் குழந்தைக்கு நான் தங்கத்தை சேர்த்து வைத்தேன், வைரத்தை சேர்த்து வைத்தேன்னு சொல்லும் போது கிரெடிட்டா பூரா நம்ம எடுத்துக்கிறோம். கஷ்டம் வந்தா இறைவன் என்ன கண்ணை திறந்து பார்க்கறது இல்லை, இறைவனுக்கு கண்ணு தெரியல, இறைவனுக்கு கருணையே இல்லை, இறைவன் என்ன மட்டும் போட்டு அடிக்கிறாரு. அப்போ நன்மைகளை பூரா நான் செய்த சங்கடங்களை பூரா இறைவன் கொடுத்தா மாதிரி பேசிடுறோம். அப்படி கிடையாது.
தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நாம செய்யறதுக்கு கணக்கு பார்த்து கொடுக்க 9 கிரகங்களை நியமித்திருக்காரு. இந்த 9 கிரகங்கள் நீ என்ன செய்யற கர்மா, அந்த கர்மாவுக்கு விலையை எடுத்துக்கோ, அவ்வளவுதான். அந்த விலையை குறைத்து கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்? இப்போ ஒரு பூந்தொட்டி, ஒரு சின்ன பூந்தொட்டி ஒன்று வச்சிருக்கோம், ஒரு மொட்டை மாடியில ஒரு கட்டையில கீழே, அது மேல போய் ஒரு காகம் உட்காரும்போது நான் கீழே போகும்போது அது தட்டி என் தலையில தட்டி விட்டதுன்னா அது விழுந்தா அது ஒரு காயத்தை ஏற்படுத்தும். அதே இடத்தில் ஒரு எளிமையா ஒரு பஞ்சு போன்ற ஒரு அதே எடை கொண்ட ஒரு பொருளை வச்சிருக்கும் போது அது காகம் தட்டி அதன் தலையில விழுந்ததுன்னா அது அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. அதாவது 50 கிராம் பஞ்சும் 50 கிராம் ஒரு இரும்பும் ஒரே தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. ரெண்டும் ஒரே எடையா இருந்தாலும் தாக்கம் வேற. கர்மாவோட தாக்கத்தை குறைக்க இறைவன்கிட்ட போங்க. கர்மாவை மாத்தி கொடுன்னு கேட்காதீங்க, கர்மாவோட தாக்கத்தை மாற்றி கொடுங்கள். எனக்கு பஞ்சா உணர வைங்க. உணர்வு தான் அதுவும் கூட. கர்மா மாறுமாறு மாறாது. யூ வில் ஃபீல் தட் இட் இஸ் நாட் எ ஸ்டோன், இட் இஸ் எ ஒரு காட்டன். எனக்கு ஒரு எளிமையா இருக்கு, எனக்கு ஒரு பஞ்சு மாதிரி இருக்கு, சுமை தெரியல. பல் வலிக்கும் போது மரத்து போற ஊசி போட்டோம்னா பல்லு வலி தெரியறது இல்லை, பல்ல பிடிங்கிடுறான், அப்புறம் தான் வலிக்குது, அதுக்கப்புறம் பெயின் கில்லர் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இல்லை. இங்க உங்க உணர்வுகளை சமநிலைப்படுத்த அவங்க உதவுறாங்க. உணர்வுகள் சமநிலை ஆகும்போது உங்க துயரமோ உங்க சங்கடமோ உங்களை அழுத்துறதில்ல. இதை கத்துக்கணும். தூத்துக்குடியில வந்து சொன்னார் இல்லைங்க, ஏன் திருவண்ணாமலையில சொல்லல? அதுக்கு காரணம் சொன்னாரா? கண்டிப்பா. அதாவது